400 ஜாக்கிகளை வந்து பொருத்தி வீடை வந்து தரைமட்டத்துல இருந்து 6 அடிக்கு வந்து லிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எப்படி இந்த ப்ராசஸ் இப்போ கட்டிட்டோம் ஃபுல்லா ஒரு 20 வருஷம் பழைய பில்டிங் வச்சுக்கோங்க, ஃபுல்லா கட்டிட்டோம். எப்படி இதை கட் பண்ணிட்டு உள்ள இந்த ஜாக்கியை ஃபிக்ஸ் பண்றீங்க? இப்போ வைக்கும் போது ஏதாவது நிலை தடுமாறாதா? வீடோட இது பார்த்தீங்கன்னா இதுதான் ஆக்சுவல் லெவல். இந்த லெவல்லேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து 4 ஃபீட் லிஃப்ட் பண்ணியிருக்கோம். பள்ளத்தில் கட்டின வீடு இல்லை ரோட் போட்டுகிட்டே இருக்குது பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பில்டிங் வந்து கீழே போயிட்டு நம்ம ஸ்ட்ரக்சர் கீழே போய்டும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங்கை வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஆக்சுவலாக. ஸோ உங்களுக்கு வந்து 5 to 6 ஃபீட் மேக்ஸிமம் நாங்கள் வந்து 11 ஃபீட் வரைக்கும் லிஃப்ட் பண்ணி கூட கொடுக்குறோம் ஆக்சுவலாக. இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஃபீட் பின்னாடி ஷிஃப்ட் பண்ணணும், இல்லை முன்னாடி ஷிஃப்ட் பண்ணணும், இல்லை சைடில் ஷிஃப்ட் பண்ணலாம் ஆக்சுவலாக. ஸோ அதனுடைய டெக்னாலஜியை பற்றி நான் வேறு அது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஜாக்ஸ் யூஸ் பண்ணி இதே மாதிரி பேஸ் பண்ணிட்டு வேறு இடத்துல போட்டு இந்த பில்டிங் ஹோல் ஸ்ட்ரக்சரை கொண்டு போய் ஜஸ்ட் அங்கேயே வந்து சீட் பண்ணிடணும் ஆக்சுவலாக. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் கிரவுண்ட் ஃப்ளோரே வேணாம், லிஃப்ட் பண்ணிட்டு 11 ஃபீட் லிஃப்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 3 அடி 4 அடி ஃபில்லிங் பண்ணிட்டு கார் பார்க்கிங் மாதிரி கூட பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுக்குற மாதிரி. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர் கேஸ். பட் நேச்சுரலாக பார்த்தீங்கன்னா 5 to 6 ஃபீட்ன்றது இன்னைக்கு சென்னையில் பார்த்தீங்கன்னா காமன். ஸோ சிட்டிலே பார்த்தீங்கன்னா மோர் தென் 200 to 300 பில்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா லிஃப்ட் பண்ணிக்கிறோம். பில்டிங்குள்ளே இருக்கிற எலக்ட்ரிசிட்டி, பாத்ரூமுக்கு தேவையான ட்ரைனேஜ் எதுவுமே உங்களுக்கு வந்து கட் ஆகாது. ஆஸ் யூஸ்வலாக லைவ்ல இருக்கும் எல்லாமே. நமக்கு லிஃப்ட் பண்ணும்போது நம்மளோட ட்ரைனேஜ் கட் ஆகுமா இல்லை எலக்ட்ரிசிட்டி கட் ஆகுமான்ற சில காமன் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா பீப்புள்ஸ்க்கு இருக்கும். ஸோ கண்டிப்பாக இருக்காது. உங்கள் ஆசிலிட்டிஸ் உங்கள் லைஃப் நீங்கள் அப்படியே இருக்கலாம். உங்கள் பில்டிங் மட்டும் மற்ற ஸ்ட்ரக்சர் மட்டும் 45 டேஸில் வந்து லிஃப்ட் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும். ஸோ இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 1800 ஸ்கொயர் ஃபீட். ஸோ நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஷிஃப்டிங் ரொம்ப கம்மி தான், லிஃப்டிங் தான் பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்சுவல் நம்மளுக்கு போயிட்டு இருக்கு. நிறைய கோயில் ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஷிஃப்டிங் வீடுன்னு வரும்போது அவ்வளோ ஷிஃப்டிங் இல்லை, மேக்ஸிமம் லிஃப்டிங் தான். 90 to 99% பார்த்தீங்கன்னா நம்ம சிட்டியில் பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் சவுத் இந்தியா பண்ணிட்டு இருக்கோம், லிஃப்டிங் தான். 100ல் ஒரு 1 or 2 கேசஸ் பார்த்தீங்கன்னா ஷிஃப்டிங் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா மதர் வால்லேருந்து இன்னரில் தான் எல்லாமே. இன்னரில் ஒரு 2 அடி பள்ளம் தோண்டிட்டு அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் பெல்ட் இருந்தால் பெல்ட்டு கீழே நம்ம ஜாக் செட் பண்ணுவோம். பெல்ட் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் கொடுப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் ஆக்சுவலாக. இந்த மாதிரி சேனல் கொடுத்துட்டு ஒரு ஜாக்காக தான் நம்ம செட் பண்ணுறோம். ஸோ எல்லா ஜாக்கும் அட் ஏ டைம் ஃபுல் பில்டிங் டெமாலிஷ் பண்ணிட்டு நம்ம ஒன்று பார்த்தீங்கன்னா ஜாக் வைக்கலாம். இங்கே உடைக்கிறாங்கன்னா ஒரு ஜாக் 2 ஜாக் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சுற்றி வந்துடும். ஸோ நம்மளோட ஹோல் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஜாக் மேலே உட்காந்துடும். ஸோ நம்ம வந்து பில்டிங் கொலாப்ஸ் ஆகாதுன்ற பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷனே வேணாம் உங்களுக்கு ஆக்சுவலாக. ஸோ இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் போகும்போது உள்ள ஆட்கள் தங்கலாம், தாராளமாக தாங்கலாம். ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்கிறோம் நம்ம பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 6 மாடி வரைக்கும் கூட தூக்கலாம் ஆக்சுவலாக. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் செகண்ட் ஃப்ளோர் இருக்கிற ஹவுஸ் ஓனர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் நீங்கள் டெனன்ட் யார் இருந்தாலும் கண்டிப்பாக தாங்கலாம். நம்ம ஒர்க் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் தான் நம்ம ஒர்க். ஸோ இந்த ஜாக்கிக்கெலாம் பொருத்தும்போது ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்னவாக இருக்கும்? இந்த வீடை வந்து எப்படி நீங்கள் ரிமூவ் பண்ணுவீங்க? ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஃபீட் மதர் வால்லேருந்து ஒரு 1 ஃபீட் or 2 ஃபீட் கீழே இந்த ஜாக் செட் பண்ணுவாங்க. ஜாக் செட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஜாக் செட் பண்ணிவிட்டு லெவல் பண்ணிவிட்டு ஸோ லிஃப்ட் பண்ணுவாங்க. ஸோ லிஃப்டிங்கிறது 6 ஃபீட் லிஃப்ட்னா ஒரே டைமில் 6 ஃபீட் லிஃப்ட் பண்ணிட முடியாது. மேபி டிபெண்டிங் அப்போ அந்த லோட் 1 ஃபீட் லிஃப்ட் பண்ணலாம், சில டைமில் பார்த்தீங்கன்னா 1.5 ஃபீட் கூட லிஃப்ட் பண்ணலாம். ஸோ 1 ஃபீட் 1.5 ஃபீட் லிஃப்ட் பண்ணிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டு வேலை நம்ம போடணும் ஆக்சுவலாக. ஸோ கட்டு வேலை இங்கே கீழே கட்டிட்டு ஆக்சுவலாக அதுக்கப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாக் செட் பண்ணணும். ஸோ நம்ம 5 ஃபீட்டில் வரும்போது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் ஆக்சுவலாக. இந்த டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம 19 inch வால் போடுறோம், அதுக்கப்புறமா 13 inch அது ரெடியூஸ் ஆகுது, அப்புறம் பார்த்தீங்கன்னா 9 inch வாலோட அதை கனெக்ட் பண்ணுறோம். ஸோ நம்மளோட பேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் வந்து நம்ம இன்னும் ஸ்ட்ராங் பண்ணுறோம்.